ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 120வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் என்று வாசிக்கிறோம். யார் இந்த கேதார்? இவர்கள் அரேபியர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் இஸ்மவேல் சந்ததியினர் என்று சொல்லி ஆதியாகமம் 25:13 நாம் வாசிக்க முடிகிறது. கேதார் என்றால் ஷீப் ட்ரேடர்ஸ், இவர்கள் ஆடுகளை விற்கக்கூடிய ஆட்டு வியாபாரி. மாத்திரமல்ல, மேசேக் என்றால் இவர்கள் ஸ்லேவ் ட்ரேடர்ஸ், இவர்கள் அடிமைகளை விற்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கிறார். ஆடு என்பது பைபிள்ல மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கிறது. அதனாலதான் 22 மூல எபிரேய வார்த்தைகள் ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதிலே 3 வார்த்தைகள் அதிக புழக்கத்தில் இருக்கிறது. அதிலே ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கலாம். சே என்ற ஒரு வார்த்தை. சே என்றால் ஸ்மால் எஸ் தான், கேபிட்டல் கிடையாது. ஏனென்றால் கான்கரன்ஸ் தான், வவல்ஸ் கிடையாது. ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தை சே என்பதாகும். சே என்றால் ரஸ்ஸிங் அவுட் டு கிரேஸ். சிஇ அல்ல, இசட்டை குறிக்கிறதா இருக்கிறது. கிரேஸ் என்றால் புல்லை குறிக்கிறதா இருக்கிறது. ரஸ்ஸிங் அவுட், புஷ்ஷிங் அவுட், அதாவது புல்லை பார்த்தவுடன் ஆடு பாய்ந்து தாவி ஓடி வந்து அதை மேய்ந்து கொள்வதை குறிக்கிறதா இருக்கிறது. உபாகமம் 32:2 வாசிக்கும் பொழுது, புல் என்பது தேவனுடைய உபதேசத்தையும் வசனத்தையும் குறிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளமா இருக்கிறார். நாம் ஆடுகளா இருக்கிறோம். புல் என்பது தேவனுடைய வசனமா இருக்கிறது. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பைபிளை நீங்க தூக்குங்க, இந்த வேத புஸ்தகம் உங்களை தூக்கி சுமக்கும். ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற 2வது எபிரேய வார்த்தை சோனே என்பதாகும். சோனே என்றால் டு மைக்ரேட், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்வது, பரதேசிய போல சஞ்சரிப்பது என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளை, சங்கீதம் 84:5 நாம் அனைவரும் அறிந்ததே. தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். செம்மையான வழி என்றால் டு பில்கிரிமேஜ், புனித பயணம், மெசில்லாவை குறிக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரு புனித பயணமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு போகிறார்கள். செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்திலே முறையிடுகிறது என்ன? நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். கோவெல், புறப்பட்டு போங்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அனைவரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, எசேக்கியேல் புஸ்தகத்துல பாருங்க, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு, கழுத்து அளவு வந்தாலும் ஆற்றின் மையத்துக்கே வரவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே இடத்திலே நாம் நின்று விடக்கூடாது. ஒரே இடத்துல நின்றால் அது சாக்கடை. ஓடிக்கொண்டே இருந்தால் தான் ஆற்று தண்ணி. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டே இருக்கணும். நேற்று இருந்த கிருபை அல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளால சந்திக்கிறவர் இன்றைக்கு புதிய கிருபையால கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற 3வது எபிரேய வார்த்தை ராகேல் என்பதாகும். ராகேல் என்றால் யூ லாம். யூ என்றால் EWE, இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய OYU, தமிழ்ல சொல்லக்கூடிய யூ, எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கிறது. ராகேல் என்றால் டு ஜர்னி, நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆட்டுக்கிட்ட இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால், ஆடு ஒரே இடத்துல மேய்ந்து கொண்டிருக்காது. அங்கிருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும். அங்கே இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய பயணத்துல நாம் ஒரே இடத்துல நிக்க கூடாது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருங்கள். உங்களை அனுப்புகிறது சேனைகளின் கர்த்தர். 4வது, ஆடு என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது பிரபட்டோன் என்பதாகும். பிரபட்டோன் என்றால் டு வாக் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்ந்து போய்கொண்டே இருப்பது. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் பின்னாடி ஆடை பத்திக்கிட்டே போயிடுவார், எங்கேயும் ஓடிடுமோன்னு. வெளிநாடுகள் அப்படி கிடையாது. ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் போய் ஒரு விசில் அடிச்சாருன்னா அந்த ஆடுகள் எல்லாம் ஒரே யூனிஃபார்மா அவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போய்கொண்டே இருக்கும். இன்றைக்கு யூடியூப்பை ஃபாலோ பண்றோம், ஃபேஸ்புக்கை, இன்ஸ்டாகிராம, எல்லாத்துலேயும் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் அது முக்கியம் அல்ல. முக்கியம் என்னவென்றால், இயேசு மத்தேயுவை பார்த்து சொன்னார், என்னை ஃபாலோ பண்ணுனார். அவரை ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் பெரியதா இருக்கிறது. மகனே, மகளே, நீங்க அவரை ஃபாலோ பண்ணுங்க. வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 120:5 வாசிக்கிறோமே, கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் என்று வாசிக்கிறோமே. தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும், கேதார் என்றால் ஆடுகளை எல்லாம் வித்து விடுவான், திசை திருப்பி விடுவான். குடுகுடுப்புக்காரன் குடுகுடுப்பு அடிப்பது போல தவறான சத்தியத்தையும் தவறான டாக்டரிமையும் சொல்லி ஆடுகளை திசை திருப்பி அவன் வித்து விடுவான். பிரியமானவர்களே,
நீங்களும் நானும் கேதாரிலே குடியிருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் கர்த்தருடைய கூடாரத்தில், அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய கிருபைக்குள்ள நாம் இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். சபை என்பது மிஷனரிகளை உருவாக்கி வெளியிலே அனுப்ப வேண்டும். அவர்கள் போய் நிறைய ஆத்துமாக்களை சபைக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் ஒரு சரியான சத்தியம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக சபைகளிலே அது நடப்பதில்லை. 20 வருஷம் 40 வருஷம் ஆனாலும் ஒரே சபையிலே ஆணி அடிச்சது போல அங்கே இருக்கிறது. அவர் அன்னைக்கே வெளியில அனுப்பியிருந்தா அந்த மூத்த விசுவாசி எப்பவோ போயிருப்பார். போய் ஒரு சபை ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பாஸ்டருக்கு ஒரு சர்ச்சு கடத்திருக்கும். 3 வருஷத்துல இன்னொரு சபை உருவாகி இருக்கும். இவர் ஏரியாவில் தலைமை போதகராகவே மாறி இருந்திருக்கலாம். அனுப்புவது கிடையாது. நம்ம சபை பிரதர், நம்ம ஊழியம் பிரதர், நம்ம பிரதர் சொல்லி சொல்லி சபைக்குள்ளே அடக்கி வைத்து வைத்து அவர்கள் தாவீது அன்னைக்கே அப்சலோமுடைய காதை பிடிச்சி வெளியில தூக்கி வீசி இருந்தா தாவீது ஓட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு சபையில அநேக ஊழியர்களுக்கு பிரச்சனையா இருப்பது நல்ல ஆடுகள் அல்ல, சரியில்லாத ஆடுகள் தான் அங்க பிரச்சனையாவே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே பாருங்க, தாவீது அரண்மனையில் இருக்கும் பொழுது அப்சலோம் கேட்ல நின்றுக்கிட்டு வருகிறவட எல்லாம் பார்ப்பான். உனக்கு என்ன பிரச்சனை? உடனே அவங்க சொல்லுவாங்க, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குங்க. அப்படியா? நான் மட்டும் அங்க இருந்திருந்தேன்னா அந்த ஸ்பாட்ல என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அவங்கள போய் முத்தம் செய்வது என்ன? ஆடு என்றால் டு மூவ் ஃபார்வர்ட் பிஹைண்ட் த ஷெப்பர்ட். ஆடு என்றால் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவரை நோக்கி ஃபாலோ பண்ணி போறதாங்க ஆடு. நீங்களும் நானும் தேவ சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவர் சொல்றதை கேட்டு நடப்போம். நானே வாசல், என் வழியாய் உள்ளே பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார்.